அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு. இன்னைக்கு மே மாசம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை அஷ்டமி திதியும் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல வரக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம், அதாவது மத்தியானம் 3 மணியில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இதை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவசியமும் உடனடியா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இந்த தேய்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள்ல அற்புதமான பல சேர்க்கைகள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இன்னைக்கு நமக்கு வைகாசி மாசம் 6ஆம் தேதி. இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்தது. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 6ங்கிற நம்பர் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா கூரைய பிச்சுக்கிட்டு பணத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு மே மாசம் 5வது மாசம், தேதி 20. அந்த வகையில 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. அடுத்ததா 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். அடுத்ததா 786ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. 786ங்கிற நம்பரை பயன்படுத்தி நமக்கு வேண்டிய வரங்களை கேட்கும் போது அது உடனடியா நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை தேதியிலே வரக்கூடிய அமைப்பு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். தேதியில இந்த மாதிரியான நம்பர் வரும்போது இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கைப்பிடி அளவுக்கு மிளகும் கல்லுப்பும் மட்டும் இருந்தாலே போதும். எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு மத்தியானம் 3 மணியில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். ₹1 கடன் கூட மிச்சம் இருக்காதுன்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் மத்தியானம் 3 மணியில இருந்து 4 மணி 30 நிமிடங்களுக்குள்ள நாம சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன 3 மணியில இருந்து 4:30 மணி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நேரம் ராகு கால நேரம். பொதுவா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரமே கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இதுல அஷ்டமி திதியும் இருக்கிறது இன்னமுமே விசேஷமானது. இந்த நேரத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல எளிமையான செலவே இல்லாத எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி மத்தியானம் 3 மணியில இருந்து 4:30 மணிக்குள்ள உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்.
இதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க கேளுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்கலாம். அதே மாதிரி அவசர பண தேவை இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை சொல்லி நீங்க கேளுங்க. அடுத்ததா வேலை செய்யறவங்களா இருக்கீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. அதே மாதிரிதான் தொழில் வியாபாரம் செய்யறவங்க எவ்வளவு லாபம் ஒவ்வொரு மாசமும் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. கொடுத்த பணம் திரும்பி வரணும் நினைக்கிறவங்க எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்களோ அந்த பணத்தை உங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. இந்த மாதிரி மனசு உருகி எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹோபனோபோனோ பிரேயரை தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொல்லுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஹோபனோபோனோ பிரேயரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து அதற்கான பதிவுகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த ஹோபனோபோனோ பிரேயர் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை இன்ஸ்டன்டா மாத்தி அமைக்குது. இந்த ஹோபனோபோனோ பிரேயரை நாம உணர்ந்து சொல்லும் போது நிச்சயமா பழைய பதிவுகள், அதாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய பழைய பதிவுகள் எல்லாம் போய் புதுசா நல்ல விஷயங்கள் சேர ஆரம்பிக்குது. நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மள சுத்தி ஈர்க்க ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை நிறைய பேரு அடிக்கடி யூஸ் பண்றத நாம பார்த்திருப்போம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்பயுமே எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இது நம்ம ஆழ் மனசுல பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும். அப்போ பிரபஞ்சம் என்ன நினைக்கும்னா, நீங்க கடனையும் கஷ்டத்தையும் தான் விரும்புறீங்கன்னு சொல்லி மேலும் மேலும் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுல இருக்கும்போது நீங்க என்னதான் இதுக்கு மேல நான் நேர்மறையா இருப்பேன், பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன்னு சொல்லி திங்க் பண்ணா கூட அந்த பழைய பதிவுகளோட காரணமா உங்களை சுத்தி நீங்களே எதிர்பார்க்காத வகையில மேலும் மேலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த ஆழ்மன பதிவுகளை நாம வெளியில தள்ளணும். அந்த வேலையை தான் இந்த ஹோபனோபோனோ பிரேயர் சிறப்பாவே செய்யுதுன்னு சொல்லலாம். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு 100% ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம சேனல்லையும் தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்குது. சரி, இப்ப நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஹோபனோபோனோ பிரேயர் கொடுக்கறேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். I take full responsibility for the debt in my life. I am sorry for any thoughts, beliefs or actions that created this. Please forgive me. Thank you for healing this energy. I love you. I am open to abundance. I am free from debt. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, என் வாழ்க்கையில் உள்ள கடனுக்கு முழு பொறுப்பும் என்னுடையதே. இந்த நிலையை உருவாக்கிய எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் செயல்களுக்கு மன்னிக்கவும், மன்னித்து விடுங்கள். இந்த ஆற்றலை குணமாக்கியதற்கு நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் அனைத்து வளத்திற்கும் திறந்தவனாக இருக்கிறேன். நான் கடனிலிருந்து முழு சுதந்திரம் பெறுகிறேன். இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது 11 டைம் சொல்லுங்க. மேக்சிமம் 21 முறை, 108 முறை கூட நீங்க சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.